சஞ்சு சாம்சன் இன்டர்நேஷ்னல் டெபியூ ஆகி, அதாவது இன்டர்நேஷ்னல் T20யில் டெபியூ ஆகி கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 11th இயர் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட சொந்த ஊரான கேரளா திருவனந்தபுரமில் இருக்க கிரீன்ஃபீல்ட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குல்ல, அந்த ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 4 மேட்சஸ் தான் நடந்திருக்கு. அந்த 4 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா வந்து 4 மேட்சஸ்னே சொல்லலாம், மேட்சஸ் வச்சே சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு 2017 ஒரு T20 சீரிஸ் நடந்தது, ஓகேவா? அந்த T20 சீரிஸ் நியூசிலாண்டோட நடந்தது. அந்த சீரிஸில் ஸ்குவாடில் கிடையாது சஞ்சு சாம்சன், ஓகே ஃபைன். 2019 வெஸ்ட் இண்டீஸோட ஒரு T20 சீரிஸ் நடந்தது இந்தியாவில். அந்த சீரீஸில் 2வது T20 வந்து அவரோட சொந்த ஊரில் நடந்தது, அதாவது கிரீன்ஃபீல்ட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குல்ல கேரளாவில், அந்த ஸ்டேடியமில் மேட்ச் நடந்தது. பட் ஆனால் வந்து ஸ்குவாடில் இடம் இருந்தாலும் பிளேயிங் லெவனில் இடம் கிடைக்கல அவருக்கு. சரி, ஓகே. 2022 வந்தார். 2022 சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு T20 சீரிஸ் வந்து இந்தியாவில் நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் இடம் கிடைக்கல. அப்புறமா பார்த்தீங்கன்னா 2023 ஆஸ்திரேலியாவோட ஒரு T20 சீரிஸ் நடந்தது, ஓகேவா? அப்போது வந்து ஒரு மேட்ச் நடந்தது. அப்போயும் வந்து ஸ்குவாடில் இடம் கிடைக்கல. இப்போ கரண்ட்டாக நடந்துகிட்ருக்க 2026 நியூசிலாண்டோட T20 சீரிஸ் நடக்குதுல்ல. ஸோ இந்த சீரீஸில் தான் வந்து 5th T20, அதாவது நாளைக்கு January 31 வந்து அந்த ஸ்டேடியம், அதாவது கிரீன்ஃபீல்ட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் வந்து ஒரு மேட்ச் நடக்க போகுது. அந்த மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு எல்லாரும் எதிர்பார்ப்போம். பட் ஆனால் நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவர் பர்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணலைன்னாலும், அதாவது எப்படின்னா ஒரு 50 அடித்தாலும் செஞ்சுரி அடித்தாலும் ஈவன் டக் அவுட்டே ஆனாலும் சரி, நம்ம முழுக்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக வந்து வெயிட் பண்ணி, அதாவது ஐபிஎல்லில் பயங்கரமான பர்ஃபார்ம் பண்ணி ஐபிஎல் கேப்டன் ஆகி, அதுக்கப்புறமா வந்து T20யில் தொடர்ந்து இந்த 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஸ்குவாடில் இருந்துகிட்டே இருக்கார், ஓகேவா? T20 ஸ்குவாடில் இருந்துகிட்டே இருக்கார், சீரீஸ்லாம் போகிறாரு வர்றாரு. ஆனால் வந்து சொந்த ஊரில் விளையாடுறதுன்னு ஒரு சந்தோஷம், அந்த விஷயம் வந்து சஞ்சு சாம்சனுக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட 11th இயர், அதாவது பிளேயிங் 11, நல்லா பார்த்துங்க, 11th இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பிளேயிங் 11, ஸோ இப்படி வந்து ஒரு கனெக்ஷன் வந்து அவர் கொடுக்குது, ஓகேவா? அதுவும் இல்லாமல் மெயினாக சஞ்சு சாம்சன் வந்து எதுக்காக இப்போது இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, சஞ்சு சாம்சன் வந்து ஸ்குவாடில் இருக்கார். ஸ்குவாடில் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, 2024 சஞ்சு சாம்சன் வந்து 3 செஞ்சுரி அடித்தார்ல. அந்த 3 செஞ்சுரி வந்து ஃபஸ்ட் இந்தியன் பிளேயர் டு ஸ்கோர் 3 செஞ்சுரிஸ் இன் a சிங்கிள் கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட் இருக்க வருது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி, அதாவது வெயிட் பண்ணாருங்க, அதுதான் விஷயமே. அவர் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணி தான் வந்து அவருக்கு இந்த சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவர் சொந்த ஊரில் விளையாடும் போது வந்து யாரும் வந்து அவர் டக் அவுட் ஆனால் திணிக்க வேணாம். ஃபஸ்ட்டு செஞ்சுரி அடித்தா பாராட்டுவோம், 50 அடித்தா பாராட்டுவோம், செஞ்சுரி அடித்தா கொண்டாடுவோம்.